மக்களே இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஆனியனை வச்சு சூப்பரான ட்ரெயினில் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்க சமோசா தான் செய்ய போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்ப்போம். ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூட ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் இது கூடவே 2 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை 2 பாட்டாக செய்யணும். ஃபஸ்ட்டு இந்த ஆனியனை மசாலா மிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வச்சுருக்கேன். ப்ளஸ் சால்ட், இதுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது இதுக்கு மேலே அவுட்டிங் லேயருக்காக நம்ம சமோசா செய்வாங்கள்ல லேயரு, அதுக்காக நான் 250 கிராம் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆயிலு, லைட்டாக சுகரு, தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியனை மிக்ஸ் பண்ணிப்போம். நான் சொன்ன மாதிரி இது 2 பார்ட்டு. ஃபஸ்ட்டு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் அது கூடவே சாப் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், ப்ளஸ் அது கூடவே எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, இதையும் ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், அதை இது கூட லைட்டாக போட்டுப்போம். ஏன்னா ஜீரகம் போட்டால் தான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும். ப்ளஸ் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் தூள் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது, அதையும் ஆட் பண்ணிப்போம். ஸ்பைசி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை மிளகாயை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ ப்ளஸ் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பக்கோடாக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஏன் ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம்னா, நம்ம சால்ட்டு போட்டோன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி வரும், பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தண்ணி ரெடியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் ஆனால் தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது அந்த உள்ளே இருக்க டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆனியன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஓரங்கட்டி அப்படியே ஓரமாக வச்சுருவோம். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மேலே அந்த ஷீட் இருக்குல்ல, இது ரெடிமேட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள், ஷீட் நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணுறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நம்ம ஷீட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, சும்மா சூப்பராக வரும் ஃப்ளேவரு. ஸோ இதை நம்ம மாற்றி வச்சுப்போம். ஸோ நான் அதே பவுல்லே இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு இப்போதைக்கு வேலை கிடையாது. ஸோ இதை ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம பேட்டர் அந்த லேயர் ஷீட் எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பு, இதுக்கு நம்ம மாவு குழைக்கணும். அது எப்படின்னா, லைக் பரோட்டா மாவு கன்சிஸ்டன்சி குழைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துகிட்டு 250 கிராமுக்கு ஒரு 100 ml தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 100 தாண்டி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 100 ml தண்ணி ஊற்றிக்காங்க. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் இப்போ ஒரு 4 கிராம் சால்ட் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் இது கூடயே ஒரு 3 கிராம் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணால் தான் அந்த கிறிஸ்பினஸ், க்ரன்ச்சினஸ் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்காக தான். ஸோ ப்ளஸ் இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில், எந்த ஆயில் இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போ பேட்டரோ சப்பாத்தி மாவு குழைக்கும் போது அதே தான், ஏன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் கரையாது. ஸோ ஃபஸ்ட்டே இதை தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைச்சி விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா எப்படி பரோட்டா மாவு அளவுக்கு, சப்பாத்தி மாவு அளவுக்கு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு ஒரு 5 to 6 minutes இதை ஊற விடணும். ஸோ நான் சொன்ன தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும், எக்ஸஸாக ஊற்றணும் அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நல்லா கையை வச்சு இந்த மாதிரி கலரி விடணும் எல்லா சைடும் ஈவனாக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ இதை டேபிளில் போட்டு நல்லா தான் மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதை நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சு செய்யலாம், பச்சை மாவுலேயும் செய்யலாம். பச்சை மாவில் செஞ்சிங்கன்னா உள்ளே ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு அது பிடிக்கும். பட் இருந்தாலும் குக் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி இப்போ சப்பாத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழச்சி விட்டுட்டு இதை ரோல் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், பரோட்டா மாவு மாதிரி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் விடணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் இருக்கும். ஸோ அதே பவுலில் மூடி போட்டா ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மைதா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 10 minutes கிட்ட ஆகிடுச்சு. ஸோ எகைன் இந்த மாதிரி ஒரு டைம் ரோல் பண்ணி விட்டுட்டு இதை ரவுண்டாக ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி கீழாக பிடிச்சிப்போம், சப்பாத்தி பிடிக்கிற மாதிரி. ஸோ இதை கட்டி வச்சு கட் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சிக்கும் இந்த மாதிரி. ஏன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். சுட்டு எடுத்தது தான் அடுத்தது நம்ம இதை இது பண்ண போகிறோம்.
ஸோ இது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு மீடியம் சைஸாக அந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்க வேண்டியதான். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு எகைன் இதை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அடுப்பில் போட்டு எடுத்து அதை கட் பண்ணி தான் நம்ம சமோசா ரோல் பண்ண போகிறோம். இதை அப்படி இல்லைனாலும் இப்படி பச்சையாகவும் செய்யலாம். ஸோ அது வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல எனக்கு. நல்லா தான் இருக்கும், பட் உள்ளே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்பாத்தி மாவு இது பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இதை ரோல் பண்ணியாச்சு. இதை உருட்டிட்டு எப்படி சுட்டு எப்படி கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுன்றதை சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச மாவை ராஃப்லால் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டுறதுல வீட்டில் அதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விடணும். ஃபஸ்ட்டு எல்லா சைடும் ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். லைக் சப்பாத்தி மாதிரியே தான் இது இருக்கணும். அதனால் சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக டஸ்ட் பண்ணி விட்டுட்டு லைக் சப்பாத்தி மாதிரியே இதை ரோல் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி இதில் டஸ்ட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு டஸ்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு கீழே ஒட்டாது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி லென்த்தியாக லைக் சைட்லேருந்து ஈவனாக தைக்கணும். இந்த மாதிரி எப்போது சொல்கிற மாதிரி தான் சைட்லேருந்து எது தைச்சாலும் சரி சைட்லேருந்து தைக்கணும். இதை அதேமாதிரி சப்பாத்தி மாதிரி ஃபுல்லாகவும் நம்ம குக் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 50% மேலே மட்டும் லைட்டாக இதான அளவுக்கு தான் குக் பண்ண போகிறோம். ஸோ அது குக் பண்ணதை நான் எப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக, ஏன்னா ஒரு பக்கம் மொத்தமாக இருந்தாலும் நம்ம ஃபோல்ட் எடுக்கும் போது கரெக்டாக வராது, அதுமாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வராது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்தையும் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். தின் ஷீட்டாக. ஸோ இப்போ இதை நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு இதை எப்படி குக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு ஈச் அண்ட் சைடு ஒரு 1 மினிட் விட்டு குக் பண்ணி எடுத்தாலே போதும். ஸோ இதை இந்த மாதிரி திருப்பி விடுவோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வந்துட்டு ஈவனாக குக் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. இதேமாரி உப்பும் ஊற்றக்கூடாது. இதை உப்பை விட்டுட்டோம்னா என்ன ஆகுதுன்னா லைக் பூரி மாதிரி ஆகிடும் நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகும். ஈவனாக தேய்ச்சா மட்டும்தான் ஈவனாக எல்லா சைடும் குக் ஆகும். அதையும் மனசு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்தளவுக்கு இது குக் ஆகினா போதும். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம எப்படி கட் பண்ணி ஃபில்லிங் வைக்கணும்னு சொல்கிறேன் நான். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் குக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி குக் பண்ண இது மைதா வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைடில் இருக்கிற எட்ஜஸை வந்துட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட செஃப் நைஃப் இருந்தால் அதில் ஒரு நைஃப் லைக் இந்த மாதிரி வச்சுட்டு ஷீட்டாக கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 ஷீட் பை ஷீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ சேம் லைக் இதேமாரியே எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் 1/4 கிலோ மைதா எடுத்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 சமோசாவுக்கு மேலே தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி ஷீட் பை ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துப்போம் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு ஷீட் பை ஷீட்டாக கட் பண்ணுறது. ஸோ இதை சைடில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம் நம்ம. ஸோ கடைசியாக இருக்கிறத மட்டும் தனித்தனியாக கட் பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று வந்துருச்சு என்னதான் இருக்குது. ஸோ அது பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி சைடு எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஃபில்லிங்காக சீல் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சமாக ட்ரை ஃப்ளாரில் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம சீல் பண்ண போகிறோம். லைக் பசை மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மைதாவில் தண்ணி மாதிரி விட்டு லைட்டாக இதை லிக்விடாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நல்லா லைக் பசை போட்டு ஒட்டுற மாதிரி அளவுக்கு அந்த அளவுக்கு இதை நல்லா தண்ணியில் வச்சு கரைச்சிக்கணும். ஏன்னா அப்போ தான் வச்சு ஒட்டும் போது ஒட்டிக்கும் அது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு திக்காக கரைச்சிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ சமோசா போ பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஷீட் எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு சைடில் இதேமாரி நம்ம ஃபில்லிங்ஸும் எடுத்து வச்சுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஷீட்டை வந்துட்டு இந்த மாதிரி கார்னரில் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் இதை வெளியில் விடணும். ஸோ வச்சுட்டு அதேமாரி இதை அகைன் ஒரு ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வரும். ஸோ இந்த ஷேப்பில் நம்ம இப்போ ஃபில்லிங் வைக்கணும்.
ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆனியனை வந்துட்டு இதுக்குள்ளே எந்த அளவுக்கு ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா சைடில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா இருக்குல்ல அதை இந்த மாதிரி அப்படியே ஊற்றி விட்டுட்டு அப்போ தான் ஒட்டும் நமக்கு ஷீல் ஆகும். ஸோ இந்த டைம்லேயே என்ன பண்ணால் லைட்டாக மைதா வந்துட்டு இது பண்ணி விட்டுட்டு அப்படியே இப்படி ஒரு மடக்கு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு உங்களுக்கு மாறாது. அப்படியே இங்கிட்டு ஒரு மடக்கு நல்லா இழுத்து டைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சைடில் இந்த மாதிரி வச்சு சீல் பண்ணி விட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் ஈவனாக வெளியில் வர மாதிரி. ஸோ இதை எகைன் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ட்ரையாங்கிள் ஷேப் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி சைடில் நீங்கள் ஒழுங்காக பண்ணினா தான் உங்களுக்கு வெளியில் போகாது. ஸோ அதை மட்டும் கீப் இட் இன் மைண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு ஸோ இந்த இதுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டஃபிங் வைக்கணும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங்ஸை வந்துட்டு இதுக்குள்ளே நல்லா ஃபில் பண்ணி விட்டுட்டு அதேமாதிரி ஸ்டஃபிங் அதிகமாக போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஒட்டையும். ஸோ அதனால் கொஞ்சமாக எந்த அளவுக்கு அந்த ஹோலுக்குள்ளே பிடிக்குதோ அந்தளவுக்கு ஸ்டஃபிங் மட்டும் வச்சுட்டு ஸோ இப்போ சைடில் மைதா மாவு கரைச்சதை வந்துட்டு இந்த மாதிரி ஷீட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டு இதை ஒரு மடக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஷேப் வந்துட்டு எங்கேயும் இந்த மாதிரி கேப்பில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா அதை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி சைடில் தள்ளி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் ஈவனாக க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இதை எகைன் லைட்டாக வேணும்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாஸை வந்துட்டு இது கூட ஃபோல்ட் பண்ணி விட்டுருணும். ஒரு லைக் ஒட்டி விட்டுறணும். லைக் எகைன் மைதாவை வச்சு சீல் பண்ணிட்டா அவ்வளோதான். பர்ஃபெக்டான சமோசா ஷேப் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் மக்களே. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் கட் பண்ணின எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம வச்சு ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்டிங் விடுவோம். இருந்தால் ஃப்ரிட்ஜ் இருந்தால் வெயிட்டாக ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் ரெஸ்டிங் விட்டிங்கனாலும் கரெக்டாக உங்களுக்கு சீல் ஆகிரும். ஸோ இதில் எனக்கு ஷீட் பண்ண டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இது தனியாக ஷீட்டே நமக்கு வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸில் கிடைக்கும். அதில் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு அவ்வளோ அது ஃபேவரட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் ஷீட்டு தான் பார்த்திங்கன்னா ஆனியன் சரி நமக்கு ஃபுல்லாக முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி இதையும் கடைசியையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இதை ஒட்டுறதை கரெக்டாக ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இதில் இருந்துடும். ஸோ வேறு எதுவும் வந்து தவிர கரெக்டாக நீங்கள் அதை மட்டும் கீப் இட் இன் மைண்ட். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக சீல் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக சமோசா வந்துட்டு எல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அடுப்பில் கடாயில் ஆயிலை போட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சமோசாவை வந்துட்டு ஸோ இந்த மாதிரி 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ போடும்போது வந்துட்டு கேர்ஃபுல்லாக போடணும். தொப்புன்னு போட்டிங்கன்னா உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக தான் விடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் 1 by 1 இந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான். ஸோ போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வெயிட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஆனியன் வந்துட்டு உள்ளே போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு லைக் கோல்டன் ப்ரௌன் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதிக ஃப்ரையில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஸோ இது அப்படியே பொறுமையாக ஃப்ரை பண்ண விடுவோம். ஸோ இந்த மாதிரி ஆயிலில் போட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு அப்பப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். லைக் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ லைட்டாக ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அப்படியே பொறுமையாக இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் ஃபோல்டிங் எந்த இடத்துலையும் நம்ம ஒழுங்காக ஊற்றினா பிரியாது. நம்ம கரெக்டாக ஒட்டாத சமயத்தில் மட்டும்தான் என்ன ஆகுனா ஃபோல்டிங் வந்துட்டு நம்மளுக்கு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங் வந்துட்டு எங்கேயுமே பிரியாது. அதுமாரி ஈவனாக எல்லாத்தையும் குக் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு ஆயிலுக்குலாம் ஸ்டஃபிங் வந்து நிறையா இருக்குது. அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ வேறு உங்களுக்கு பிடிச்சதை கூட சேமில் இதேமாரி போட்டு ஸ்டஃப் பண்ணி இதேமாரி தான் குக் பண்ணணும். இதேமாரி தான் ஃபோல்ட் பண்ணணும். பட் சிக்கன் மட்டனுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எதுனா சொல்லுங்கள், அதோட வீடியோவை நான் போடுவேன். ஒன்றும் பிரச்சனை மாட்டேங்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம ஆயில் வந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதாக. இந்த மாதிரி நல்லா ஆயிலை ஸ்டெயின் பண்ணிவிட்டு எடுத்துப்போம். ஸோ அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே செஞ்ச சூப்பரான ஆனியன் சமோசா ட்ரெயினில் எப்படி இருக்குமோ அதேமாரி இதில் நமக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.